வணக்கம். முருகனுக்கு ஒரு கிரீடம் மாரி செய்கிறேன். அது செஞ்சிட்ருக்கும்போது ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் ஔவையார் பாட்டி என்ன பண்ணுறாங்களாம், அப்படியே கலப்பாக நடந்து வராங்களாம். கலப்பாக நடந்து வந்து ஒரு மரத்தடிக்கு கீழே வந்து உட்கார்றாங்களாம். உட்காந்துக்கிட்டு தமிழால் எல்லாருக்கும் தொண்டு செஞ்சோம், ஆனால் முருகனோட அருள் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தாங்களாம். இதை பார்த்த முருகன் என்ன பண்ணாராம், சின்ன பையனாக மாறி வந்து அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு, பாட்டி என்ன பாட்டி கலப்பாக இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டாராம். உடனே ஔவையார் பாட்டி மேலே பார்த்தாங்களாம், ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தாராம். ஆமாம்ப்பா, எனக்கு ரொம்ப கலப்பாக இருக்குப்பா, முத்தமிழால் நான் நிறையா இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு இப்போ வந்து ரொம்ப ஆஞ்சு வஞ்சு போய் வந்து உட்காந்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே முருகன் கேட்டாராம், நீ நிறைய படிச்சிருக்கியா பாட்டி அப்படின்னு கேட்டாராம். ஆமாம்ப்பா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கொடுத்து தங்க தமிழ் 3ஐயும் வாங்கி அதை குற்றமில்லாமல் படித்து அதை உற்ற இடத்துல வந்து நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்களாம் அவங்கள பற்றி. உடனே அதை கேட்ட முருகன் சொன்னாராம், அப்படியா பாட்டி, ஆனால் உன்னை போல் ஒரு பாட்டி தான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க பாட்டி அப்படின்னாராம். உடனே ஔவையார் பாட்டிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சான். என்ன இந்த பையன் சின்ன பையனாக இருந்துட்டு இவ்வளோ பேசுகிறாரே, அப்பா தம்பி நீ யாருப்பா, சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ தெளிவான அறிவு இருக்குது, உனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்களாம் ஔவையார் பாட்டி. உடனே முருகன் சொல்கிறாராம், நான் சாதாரண பையன் பாட்டி, இங்கே ஆடு மாடெல்லாம் மேய்க்கிற பையன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி உங்களுக்கு நாகப்பழம் வேணுமா பாட்டி அப்படின்னு கேட்குறாராம். நானே பழுத்த பழமாக இருக்கேன், எனக்கு எதுக்குப்பா பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, இந்த பழம் நல்லா சுவையாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிடுங்க, உங்கள் கலப்பு தீரும் அப்படின்னாராம். சரி கொஞ்சம் பறித்து போடுப்பா அப்படின்னாங்க. உடனே முருகன் சொன்னாராம், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஔவையார் பாட்டி, அது என்னப்பா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம், சரி சுடாத பழமே போடுப்பா அப்படின்னாங்களாம். உடனே முருகன் என்ன பண்ணாராம், மேலேருந்து அந்த நாகப்பழத்தை கொஞ்சம் பறித்து போட்டாராம். பறித்து போட்டதும் அதெல்லாம் மண்ணில் வந்து விழுந்துருச்சான். மண்ணில் விழுந்ததும் அந்த தூசி பழத்து மேலெல்லாம் தூசி ஒட்டியிருக்கும்ல, அதை உடனே ஔவையார் பாட்டி எடுத்து அந்த தூசியை வந்து பூன்னு ஊதுனாங்களாம். உடனே மேலேருந்து இறங்கி வந்த முருகன் வந்து, என்ன பாட்டி ஏன் பழம் சுடுதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஔவையார் பாட்டிக்கு, என்னது இந்த பையன் இவ்வளோ இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு, அப்போ தான் அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப ஆணவமாக இருந்திருக்கோம், நம்ம படித்தது தான் நிறைய படிச்சிருக்கோம், நமக்கு தான் தெரியும்னு நல்ல ஆணவமாக இருந்தோம், ஆனால் அந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே, கருங்காலி மரத்தை போல் வளையாமல் இருந்த நம்ம வந்து சின்ன பையன்கிட்ட வளைஞ்சிட்டோமே, இதுக்கு காரணம் என்ன, நம்மளோட ஆணவம் தான் அப்படின்ட்டு அப்போ தான் அவங்க வந்து உணர்றாங்களாம். உணர்ந்துட்டு, தம்பி நீ யாருப்பா, நீ சாதாரண பையன் இல்லை, உனக்கு நல்ல தெளிந்த அறிவு, நல்ல ஞானம் இருக்குது, நீ யார் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். உடனே முருகன் வந்து ஔவையார் பாட்டிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாராம். அதை பார்த்ததும் ஔவையார் பாட்டி வந்து, முருகா நீ தான் எனக்கு காட்சி கொடுக்கறதுக்காக இப்படி வந்தியா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். என்றைக்கு முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நீ எனக்கு காட்சி கொடுத்துட்ட அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறது கிடையாது. எதுவுமே உண்மையாக சொன்னால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாதவங்கன்னு இந்த உலகத்துலேயும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு இந்த உலகத்தில் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. திறமையை வெளியில் கொண்டுட்டு வந்தவங்க ஜெயிக்கிறாங்க. திறமையை வெளியில் கொண்டுட்டு வர முடியாமல் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் கொஞ்சம் தோற்று போகிறாங்க. அவங்க திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க.